நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று பிரச்சனைகள் அதிகமாகிறது என்று தோன்றுகிறதா? நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில வேலைகள் முடிவதில்லை போலிருக்கிறதா? பணம் வந்து சேராமல் போகிறதா? மன அமைதி இல்லாமல் அடிக்கடி ஓவர் திங்கிங் ஆகிறதா? ஒரு சிம்பிள் குவெஸ்டின் கேட்கிறேன். நீங்கள் கடைசியாக எப்போது ஒரு பசியான உயிருக்கு உணவு கொடுத்தீர்கள்? சிறிது வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பல ஞானிகள் ஒரு விஷயம் சொல்கிறார்கள். ஒரு நாய்க்கு உணவு கொடுக்கும் மனிதன் வாழ்க்கையில் சில துன்பங்களை தவிர்க்க முடியும். இது மூடநம்பிக்கை அல்ல. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான வாழ்க்கை உண்மை இருக்கிறது. இன்று சொல்லப்போகும் கதை நீங்கள் நாய்களை பார்க்கும் பார்வையையே மாற்றலாம். இந்த கதையை முழுவதும் கேளுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நல்ல பழக்கம் ஆரம்பமாகலாம். ஒருநாள் சுரேஷ் என்ற மனிதன் மிகவும் குழப்பத்தில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக இருந்தது. வேலை இருந்தது, வருமானம் இருந்தது, குடும்பம் இருந்தது. ஆனால் மன அமைதி இல்லை. சில வேலைகள் தொடங்கினால் தடை, சில திட்டங்கள் ஆல்மோஸ்ட் சக்சஸ் வரும் நேரத்தில் ஃபெயிலியர். அவன் யோசித்தான், என்ன தவறு செய்கிறேன்? ஏன் இப்படி நடக்கிறது? அவன் ஒரு ஞானியை சந்திக்க முடிவு செய்தான். ஒரு அமைதியான ஆசிரமம், பெரிய மரங்கள், பறவைகளின் சத்தம், அமைதி. அங்கு ஒரு மகான் சிலருக்கு வாழ்க்கை பற்றிய உபதேசம் செய்து கொண்டிருந்தார். சுரேஷ் அமைதியாக காத்திருந்தான். பிறகு சென்று வணங்கினான். குருவே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. மகான் சிரித்தார். கேள் மகனே. சுரேஷ் கேட்டான், ஒரு நாய்க்கு ஒரு ரொட்டி கொடுத்தால் உண்மையில் மனிதனுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? மகான் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் சொன்னார், நேரடியாக பதில் சொன்னால் புரியாது. ஒரு கதையை சொல்கிறேன், அதை கவனமாக கேள். ஒரு கிராமத்தில் ஒரு கருப்பு நாய் இருந்தது. அது மிகவும் பலவீனமாக இருந்தது. பல நாட்களாக சாப்பிடவில்லை. வீடு வீடாகச் சென்றது. வாசலில் நின்றது. வாலாட்டியது. ஆனால் யாரும் ஒரு துண்டு கூட கொடுக்கவில்லை. நாம் கூட இதை பார்த்திருக்கிறோம். நாய் வந்தால் போ போ என்று விரட்டி விடுவோம். அதன் வாழ்க்கை என்ன? அதன் கஷ்டம் என்ன? நாம் யோசித்திருக்கிறோமா? ஒருநாள் அது ஒரு முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தது. அது மிகவும் பசியுடன் இருந்தது. முனிவரை பார்த்து நின்றது. அதன் கண்களில் ஒரு வேண்டுகோள். பசி பேசும். இந்த கதையில் அந்த நாய் பேசுகிறது. ஏனெனில் சில உண்மைகள் வார்த்தைகளால்தான் புரியும். அது சொன்னது, முனிவரே, எங்களுக்கு வீடு இல்லை, நிழல் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனால் பசி இருக்கிறது. எங்களுக்கு வேலை தெரியாது, படிக்கத் தெரியாது, உடைகள் இல்லை. மழை வந்தால் நனைய வேண்டும், வெயில் வந்தால் தாங்க வேண்டும். ஆனால் பசி மட்டும் உங்கள் மாதிரிதான். காயம்பட்டால் வலி உங்கள் மாதிரிதான். நாங்களும் அழுவோம், நாங்களும் பயப்படுவோம். இந்த 3 விஷயங்களில் மட்டும் நாம் மனிதர்களுக்கு சமம். பிறகு அது சொன்னது, என் அம்மா ஒரு தெருநாய். அவள் 5 குட்டிகளை பெற்றாள். நான் மிகவும் பலவீனமானவன். அம்மா உணவு தேடி போவாள். ஏனெனில் அவள் சாப்பிட்டால்தான் எங்களுக்கு பால் கிடைக்கும். அம்மா இரவு முழுவதும் கிராமத்தை காப்பாற்றுவாள். திருடர்கள் வந்தால் குறைக்கும். மற்ற நாய்களை ஓட்டும். பயிர்களை காப்பாற்றும். ஆனால் யாரும் அவளுக்கு உணவு கொடுக்கவில்லை. அவள் பசியால் சில நேரங்களில் குப்பையில் தேடுவாள். சில நேரங்களில் மக்கள் அடிப்பார்கள். ஒரு நாள் கடும் மழை, குளிர், காற்று. அந்த இரவு என் 3 சகோதரர்கள் இறந்தார்கள். அம்மா முழு இரவும் அழுதாள். ஆனால் மனிதர்களுக்கு அது ஒரு சாதாரண நாள். எங்கள் துயரம் யாருக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய வீட்டில் விருந்து நடந்தது. நிறைய உணவு, மிச்சம் கூட இருந்தது. என் அம்மா அங்கே நின்றாள், யாராவது கொடுப்பார்கள் என்று. யாரும் கொடுக்கவில்லை. பசி தாங்காமல் ஒரு ரொட்டி எடுக்க முயன்றாள். உடனே மக்கள் குச்சி கொண்டு அடித்தார்கள். ஒரு ரொட்டி ஒரு உயிருக்கு வாழ்க்கை. மற்றொருவருக்கு அது ஒரு சிறிய விஷயம். அதுதான் உலகம். அது மட்டும் இல்ல முனிவரே, ஒரு நாள் என் அம்மா மிகவும் பசித்திருந்தாள். 2 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. அந்த நேரத்தில் ஒரு பிராமணர் கிராமத்தின் வெளியே வந்து தங்கினார். அவர் சமைக்க மாவு பிசைந்து வைத்து தண்ணீர் எடுக்க சென்றார். அப்போது என் அம்மா அங்கே வந்தாள். அவள் அந்த மாவை பார்த்தாள். அவளுக்கு அது யாருடையது என்று தெரியாது. அவளுக்கு தெரிந்தது ஒன்று மட்டும், பசி. அவள் கொஞ்சம் சாப்பிட்டாள். அந்த பிராமணர் பார்த்தார்.
அவர் கோபத்தில் குச்சி எடுத்து அடித்தார். என் அம்மா அந்த மாவை முழுவதும் கூட சாப்பிடவில்லை. ஆனால் அடிகள் மட்டும் நிறைய விழுந்தது. அந்த நாள் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. பசி வந்தால் மனிதனும் தவறு செய்கிறான். ஆனால் மனிதன் தவறு செய்தால் காரணம் சொல்வான். ஒரு விலங்கு செய்தால் தண்டனை மட்டுமே. அந்த நாய் முனிவரை பார்த்து சொன்னது, நாங்கள் மனிதர்களை காப்பாற்றுகிறோம். அவர்களின் வீடுகளை காக்கிறோம். ஆபத்து வந்தால் சத்தம் போடுகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்காது. இதை கேட்ட முனிவர் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த கதையை சொன்ன ஞானி சுரேஷை பார்த்தார். இப்போது புரிகிறதா என்றார். சுரேஷ் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக கேட்டான், குருவே, உண்மையில் நாய்க்கு உணவு கொடுப்பதால் என்ன நன்மை? அப்போது மகான் சொன்னார், நாய்க்கு உணவு கொடுப்பது மந்திரமில்லை. அது உங்கள் மனதை மாற்றும் ஒரு பழக்கம். பிறகு அவர் 8 நன்மைகள் சொன்னார். முதல் நன்மை, நீங்கள் கருணையுள்ள மனிதராக மாறுவீர்கள். கருணை வந்தால் கோபம் குறையும். கோபம் குறைந்தால் பிரச்சனைகள் குறையும். இரண்டாவது, நல்ல அதிர்ஷ்டம் என்றால் என்ன? சரியான முடிவுகள். சரியான முடிவுகள் அமைதியான மனதிலிருந்து வருகிறது. மூன்றாவது, மன அமைதி கிடைக்கும். ஒரு பசியான உயிருக்கு உணவு கொடுத்த நாள் உள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அது பணம் கொடுக்க முடியாத ஃபீலிங். நான்காவது, கடன் பிரச்சனைகள் குறையும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதன் உண்மை என்ன? நீங்கள் காமா யோசிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனால் ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் குறையும். ஐந்தாவது, உங்கள் வேலை அல்லது பிசினஸ் மேம்படும். ஏன் தெரியுமா? ஸ்ட்ரெஸ் குறையும். கிளியர் திங்கிங் வரும். ஆறாவது, உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அறிவியல் கூட சொல்கிறது, ஹெல்பிங் பிஹேவியர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்கும். ஏழாவது, மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். நீங்கள் உதவி செய்த நாளில் உங்களுக்கு உங்கள் மேல் ரெஸ்பெக்ட் வரும். எட்டாவது, எல்லா மதங்களும் ஒரு விஷயம் சொல்கிறது, உயிர்களுக்கு உதவுங்கள். அதுதான் உண்மையான பக்தி. பிறகு மகான் இறுதியில் சொன்னார், நாய்க்கு ரொட்டி கொடுத்தால் கடவுள் மகிழ்வார் என்பதல்ல முக்கியம். நீங்கள் மனிதராக வளர்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சிறிய துண்டு பகிருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சுரேஷ் அந்த நாளிலிருந்து ஒரு பழக்கம் ஆரம்பித்தான். அவன் தினமும் ஒரு உயிருக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் வாழ்க்கை ப்ராப்ளம்ஸ் டிஸப்பியர் ஆகவில்லை. ஆனால் அவன் மனம் ஸ்ட்ராங் ஆயிற்று. அவன் ஆட்டிடியூட் மாறியது. அவன் வாழ்க்கையை ஹேண்டில் செய்ய கற்றுக்கொண்டான். அதுதான் உண்மையான சேஞ்ச். நண்பர்களே, ஒரு ஆனஸ்ட் குவெஸ்டின், நாம் தினமும் சாப்பிடுகிறோம். ஒரு துண்டு பகிர முடியாதா? நாளை முதல் ஒரு ஸ்மால் சேலஞ்ச் ட்ரை பண்ணலாமா? ஒரு வாரம் ஒரு உயிருக்கு உணவு கொடுங்கள். நாய் இல்லையா? பறவை, எறும்பு, எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதில் என்ன சேஞ்ச் வருகிறது அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏனெனில் இது ஆல்கோரிதம்காக அல்ல, இது இன்னொரு மனசை மாற்றலாம். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் கதைகள் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யலாம். கமெண்டில் ஒரு வார்த்தை மட்டும் எழுதுங்கள், நான் இன்று முதல் உணவு பகிர்கிறேன். நினைவில் வையுங்க, நீங்கள் பெரிய உதவி செய்ய வேண்டியதில்லை. சிறிய கருணை போதும். ஒரு ரொட்டி ஒரு வாழ்க்கையை காப்பாற்றலாம். நன்றி.